ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வாத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்ச வாத்துக்கறி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்காதுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் 100 கிராமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வணங்கிட்டு இருக்க வாத்துக்கறியோடு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு 10 விசில் விட்டுறலாங்க. அப்போ தான் வாத்துக்கறி வெந்து வரும். 10 விசில் விட்டதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. சூடாக இட்லியோடு சேர்த்து சாப்பிட்ற சூப்பராக இருக்குங்க.